வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்வெர்டர் ஏசி. என்ன இன்வெர்டர் ஏசின்னு பார்த்தீங்கன்னா பிபிஎல் இன்வெர்டர் ஏசி. இதில் ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலாக வந்து கஸ்டமர் சொல்லும்போது வந்து அவுடோரில் வந்து அந்த லைட் வந்து ரெட் லைட் வந்து 6 டைம் பிளிங்க் ஆகுது அப்படின்னு போட்டு சொல்லியிருந்தாங்க. 6 டைம் பிளிங்க் என்னென்னு அதுலேயே அவுட்டோரில் எரர் கோடு போட்டிருந்தது. அந்த எரர் கோடில் என்னென்னு பார்த்தோம்னா ஐபிஎம் ஃபெயிலியர் அப்படின்னு வந்துருந்தது. நான் உங்களுக்கு அந்த எரர் கோடு டோட்டலாக எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இதுதான் அந்த எரர் கோட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா F3 இன்டோர் எரர் வந்து F3, அவுடோரில் வந்து 6 டைம் பிளிங்க்கு, ஓடியூ லைட்டு ஃப்ளாஷ் வந்து 6 டைம், இன்டோர் வந்து F3 வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் மேலே ரன் ஆனால் தான் உங்களுக்கு F3 எரர் காட்டும். அது வரைக்கும் இன்டோரில் உடனே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஒயர் லூஸாக இருந்தது, அதனால் டோட்டலாக ஆஃப் ஆகிடுச்சு. பாருங்கள், மறுபடியும் ஆன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், மறுபடியும் ஆன் பண்ணிட்டேன். அந்த க்ரீன் லைட் வந்து மைக்ரோ கண்ட்ரோல் எம்சியோட லைட்டு, அது பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இன்னொன்று ரெட் லைட் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த லைட்டு பிளிங்க் ஆகும். ஒன்று, 2, 3, 4, 5, 6 பாருங்கள், இந்த மாதிரி தான் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இன்டோர் பாருங்கள், இது அவுடோர் இன்டோர் இன்னும் ஆனே பண்ணலை. சாரி, இன்டோர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுடோரில் வந்து ஃப்ளாஷ் ஆகிடுது. ஆக்சுவலாக இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு வோல்டேஜ் ப்ராப்ளம் இருந்தது. வோல்டேஜ் எப்படின்னா ஐபிஎம்க்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் ஐசி வந்து பார்த்திங்கன்னா 15 வோல்ட்டு 15 வோல்ட் இருக்கும். அந்த 15 வோல்ட்டில் தான் ரன் ஆகும். அது பாருங்கள், இதுதான் 7815, அதாவது 15 வோல்ட் ஐசி, ரெகுலேட்டர் ஐசி. அதுக்கு இன்புட் பார்த்திங்கன்னா 18 வோல்ட்டு, அப்புறம் 12 வோல்ட் லைனு எல்லாமே வரும். இங்கே போட்டிருக்கு பாருங்கள் 12 வோல்ட்டு. இது வந்து ஆப்டோ கப்ளர், இது ஃபீட்பேக் கப்ளரு. இதில் ஆக்சுவலாக வந்து வோல்டேஜ் செக் பண்ண வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வோல்டேஜ்லாம் செக் பண்ணி காட்டினேன். அந்த வீடியோ வந்து என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு, அதனால் அதை ஆட் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் என்ன ஆகுதுன்னா 12 வோல்ட் வர வேண்டிய இடத்துல 9 வோல்ட்டு தான் அவுட்புட் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து 18 வோல்ட் வரணும் இன்புட். அந்த 15 வோல்ட் ரெகுலேட்டருக்கு வந்து 18 வோல்ட் இன்புட் ஆகும். அதுலேயும் பார்த்திங்கன்னா 10 வோல்ட் கிட்ட தான் வருது. அதனால் ஐபிஎம் ஐசிக்கு 15 வோல்ட்டு போக முடியல. அதனால தான் ஐபிஎம் எரர் வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பவர் ஐசி. இங்கே பாருங்கள், டிஎன்ஒய் ஐசி, இது டிஎன்ஒய் ஐசின்னு சொல்லுவாங்க, டிஎன்ஒய் சீரீஸ். அது அந்த பவர் ஐசி ஆப்டோ கப்ளர். ஃபஸ்ட்டு ஆப்டோ கப்ளர் வந்து ஃபீட்பேக் கப்ளர் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த மாதிரி வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அதுக்காக வந்து கப்ளரை மாற்றி பார்த்தும் வந்து வோல்டேஜ் பூஸ்ட் இன்னும் சரியாகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐசியும் மாற்றியாச்சு. பவர் ஐசியை மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். பவர் ஐசி மாற்றியாச்சு. பவர் ஐசி கப்ளர் ரெண்டுமே மாற்றிருக்கு. ஃபஸ்ட்டு கப்ளர் மாற்றி பார்த்து மறுபடியும் இதாகலன்னு சொல்லிட்டு பவர் ஐசி மாற்றியாச்சு. பவர் ஐசி மாற்றிட்டு இப்போ ஆன் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆகுது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இன்டோரு. இப்போ பவர் சப்ளை வந்துருச்சு, பவர் கொடுத்தாச்சு. இப்போ க்ரீன் லைட்டு பிளிங்க் ஆகுது, ரெட் லைட்டு இன்னும் வரைக்கும் ஆஃப் ஆகாமல் அப்படியே இருக்குது. இன்டோர் ஆன் பண்ணிட்டேன். இன்டோர் ஆன் ஆகுது, எரர் வரல இது வரைக்கும். இன்டோரு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்டோர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எரர் வந்துடும். இப்போ இன்டோர் ஆன் பண்ணியாச்சு. ஆனால் இன்டோர் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஏதோ எரர் வருது. லைட் பிளிங்க் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பிளிங்க் ஆகுது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21,
22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 33 தடவை பிளிங்க் ஆகுது. ஆனால் அந்த எரர் கோட்ஸில் பார்த்தீங்கன்னா எரர் கோட் லிஸ்ட்டில் வந்து இந்த லிஸ்ட்டே இல்லை. 33 வரைக்கும் ஒரு சுத்தமாக டோட்டல் எந்த லிஸ்ட்டுமே இல்லை. அதே மாதிரி தான் மறுபடியும் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. 33 தடவை பிளிங்க் ஆகுது. இந்த எரர் கோடில் பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டே அவங்க கொடுக்கல. பாருங்கள், மறுபடியும் அதே தான் பிளிங்க் ஆகுது. 33 தடவை பிளிங்க் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா எரர் கோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சில எரர் கோடு தான். எல்லாருமே எல்லா கம்பெனிலையுமே பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனியில் எரர் கோட்ஸ் வந்து கொடுக்குறதே கிடையாது. கொடுத்தாலும் ஏதோ ஓரளவு எரர் கோட் கொடுக்குறாங்க, சில எரர் கோடெலாம் கொடுக்கவே மாட்டுறாங்க. இன்னொன்று, நிறையா இன்வெர்ட்டருக்கு ஒரே மாடல் இன்வெர்ட்டர் ஏசி கூட நிறைய எரர் கோட்ஸ் மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது வந்து BPLனு போட்டிருக்காங்க. இதே போர்டு அப்படியே வந்து ப்ளூ ஸ்டார்லேயும் வருது. அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எரர் கோடு, இதுக்கு ஒரு எரர் கோடு கொடுக்குறாங்க. அது என்னென்னா அந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்களா, மைக்ரோ கண்ட்ரோலில் ப்ரோக்ராம் பண்ணும்போது என்ன எரர் கோட் இது பண்ணியிருக்காங்களோ அந்த எரர் கோட் படி தான் அது ஒர்க் ஆகுது. அதனால் எரர் கோடு தானாகவே ஒரே டிட்டோ போர்ட்லேயே நிறையா எரர் கோட்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் எரர் கோடு வந்து 23 லைட் பிளிங்கிங் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து போடவே இல்லை. அதுக்கு மேலே வந்து எரர் கோடு வில் பி டிஸ்பிளே ஆன் டிஸ்பிளே PCB அப்படின்னு வந்துடுது. அந்த PCBலேயும் நமக்கு வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ராப்ளம் இருந்தது. இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க 0.01 ஓம்ஸில் போட்டிருக்காங்க. 5 வாட்டு. இது ஆக்சுவலாக இது 3 இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா பழைய வீடியோஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோஸில் பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்கிட்ட SMDயில் இருந்தது அதே வேல்யூவில் ஷண்ட்டு. அந்த ஷண்ட்டு போட்டேன். ஷண்ட்டு என்ன பண்ணோன்னா கரண்ட்டு வந்து செக்யூர் பண்ணோம். பாருங்கள், கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு, ஓடுது. உங்களுக்கு கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறது வந்து ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக தான் வந்து கரண்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. புல்லிங் லோடு, அந்த லோடெல்லாம் DC லிங்க் லோடு எல்லாத்தையுமே அதில் வழியாக தான் இது பண்ணுவாங்க. அந்த இதில் வந்து ப்ராப்ளம் இருந்ததுனால உங்களுக்கு அந்த எரர் காட்டிகிட்டு இருந்தது. அப்புறமா அந்த எரர் கோட்ஸ் பார்க்கும்போது எரர் கோடு வேறு ஒரு லிஸ்ட்டில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த இது கிடச்சிது. அதை வச்சு வந்து அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் போயிருந்தது வந்து. ஆனால் வேல்யூ வந்து நீங்கள் வந்து ஓம்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் ஒர்க் ஆகும்போது அது ஏதோ எரர் கொடுத்துருந்துருக்கு. அதனால் வந்து 3த்தையுமே மாற்றியாச்சு. ஆனால் மேனுவலாக செக் பண்ணும்போது நல்லா இருக்க மாதிரி தான் இருந்தது. இப்போ 3 ரெசிஸ்டன்ஸையும் மாற்றினதுக்கப்புறம் நல்லா ஓடுது, எந்த பிரச்சனையும் இல்லை. கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்கு. பாருங்கள், இன்டோர் ஃபேனு. இப்போ வந்து போர்டு அசம்பிள் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா அசம்பிள் பண்ண பிறகு சில இது ஓடாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஓடும். அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் சில இது போர்டு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். ஏன்னா ஏதாவது லூஸ் கான்டாக்ட் இருக்கலாம். அது மாதிரி இருக்கும்போது வந்து அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து நான் இப்போ ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டு ஒரு தடவை எப்போவுமே ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கஸ்டமர் கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணி எடுத்து வச்சுருவோம். ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி அப்படியே எடுத்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். அதுக்காக தான். பாருங்கள், கரெக்டாக ஓடுது. இன்டோர் ஃபேன் ஆன் ஆகிடுச்சு. அவுட்டோர் ஓடிக்கிட்டு, அவுட்டோர் கம்ப்ரஸரும் ஆன் ஆகிடுச்சு, ஓடிக்கிட்டுருக்கு. அவுட்டோர் ஃபேனுக்கும் சப்ளை வருது கரெக்டாக, செக் பண்ணியாச்சு. பாருங்கள், BPL மாடல் இதுதான் அதோட ரிமோட்டு. இப்போ ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஆஃப் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். எல்லாமே ஒர்க் ஆகுது கரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கண்டிப்பாக எனக்கு என்னோடய மொபைல் நம்பர் இதில் என்னோடய இதில் அபோட்டில் இருக்குது.
சேனலில் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் இருக்குது. அது மூலயமா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.